பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும். என்கிட்ட 1500 அவங்க பிஸ்னஸ் பண்றதுக்கான ப்ராடக்ட் என்கிட்ட இருக்கு. ஒரு நாளைக்கு ரூ. 500 இன்டூ 30 போட்டோம்னா ரூ. 5 இதை வச்சு ரூ. 15,000 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா அப்படிங்கிறது நம்மளால சம்பாதிக்க முடியும். ஃப்ரைங்கிறது நம்ம கிட்ட எலக்ட்ரிக்கல் இருக்கு. எலக்ட்ரிக்கல் இல்ல எனக்கு கேஸ் வேணும்னா கேஸும் அவைலபிள். இல்ல எனக்கு ரெண்டுமே வேண்டாம் கடாயில அதை போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க கடாயோட வச்சு இது பண்ணிக்கலாம். அவங்க எது யூசர் ஃப்ரெண்ட்லியோ அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. இதோட செல்லிங் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்க சொன்ன விலையை தான் ரூ. 80. பேக்கிங் டைம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்டைஸாக வச்சுக்க முடியும். டெம்பரேச்சரை உங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும். இந்த டெம்பரேச்சரில் வச்சு இந்த டைமிங் வரைக்கும் விட்டு எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் வேணாலும் இதை குக் பண்ணலாம். ஸ்பைரல் பொட்டேட்டோ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும், ஆனியன். ஸோ அதுக்கு நான் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அது கூட இந்த ரெண்டையும் நீங்கள் சேர்த்தி பண்ணும்போது இன்னும் உங்களோட இன்கம் அப்படிங்கிறது இன்டூ 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட ஆகலாம். எக் குல்ஃபி, எக் சாசேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டையை வச்சு நீங்கள் 50 ரூபாயும் சம்பாதிக்க முடியும். 10 பீசஸ் அட் அ டைமில் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். தனியாகவும் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய மிஷினரிஸ் அப்படிங்கிறது எல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடியது தான் மெத்தட். நம்ம எந்த பெரிய வேலையும் எதுவும் பண்ணல. நம்ம போட்டோம் ஆயில் ஊற்றணும், அவ்வளோதான். சோளத்தை போட்டோம், சால்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தது எல்லாமே பணம் சம்பாதிக்கான ஒரு வாய்ப்புகள். இருக்கிற வாய்ப்புகள் அது சரியாக நாம தான் பயன்படுத்திக்கணும். சரியான இடத்தையும் நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன். இந்த மிஷினை வாங்கி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே சரியாக முறையாக அதை நீங்கள் பண்ணணும். எஸ், நம்ம ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நம்ம R&D பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த டேபிளும் நம்ம தான் பண்ணுறோம். இந்த கிட்டில், சாக்லேட் ஃபவுண்டன், பிளானட்டரி மிக்சர்ஸ், கோகனட் ஸ்கிராப்பர்ஸ், இது சூப் போட்டும். எலக்ட்ரிக்கல் மாடல். நீங்கள் இங்கே டெம்பரேச்சர் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. அந்த பக்கம் நீங்கள் வெஜ் போடலாம், இந்த பக்கம் நான்வெஜ் போடலாம். ஒரு சுயதொழில் தொடங்குறது இளைஞர்களோட எட்டாத கனவா இருக்கு. அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். இவங்க பார்த்தா வெறும் 1500 ரூபா இருந்தா போதுங்க, நீங்க வந்து ஒரு சுயதொழில் தொடங்கலாம். அதுவும் நீங்க பார்ட் டைமா கொஞ்சம் டைம் மட்டும் ஒதுக்கிட்டு கொஞ்சம் எஃபர்ட் உங்க கூச்சத்தை மட்டும் விட்டீங்க அப்படின்னா மாசம் 15,000 ரூபா டு 20,000 ரூபா ஒரு 1500 ரூபா இன்வெஸ்ட் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சோ அதை நான் கேட்டு பார்த்தேன். எம்எல்ஏ மெத்தட் மாதிரியா சார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களோட எஃபர்ட் மூலியமா மட்டுமே ஒரு பிசினஸ் பண்ணி இது பண்றது. அதுவும் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி பிசினஸ் தான் சொல்றாங்க. நான் கொடுக்குற ப்ராடக்ட்னால மட்டும் நீங்க மணி மேக் பண்ணிட முடியாது. அது கூட நீங்க கொஞ்சம் எஃபர்ட்டும் போடணும். உங்க கனவை நீங்க எட்டி பிடிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து தாராளமா இந்த பிசினஸை சர்வை பண்ணலாம். ஃபுல் டைமா ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பார்ட் டைமா ஒரு எஃபர்ட் போட்டு நீங்க இந்த வேலை செஞ்சா போதும். உங்களுக்கு சராசரியா மினிமம் ஒரு 15,000 ரூபா நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாசம் 15,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதை தான் அவர்கிட்ட கேட்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இப்படி இந்த 1500 ரூபாயில 15,000 ரூபா சம்பாதிக்கலாங்கிற மட்டும் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு உங்களோட நேம், நம்ம என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா. என்னோட பேர் நவீன்குமார். கம்பெனி நேம் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் பீளமேடுங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு ஹோட்டலுக்கு தேவையான அல்லது கல்யாண மண்டபத்துக்கு தேவையான கேட்டரிங் காரங்களுக்கு எல்லாம் A to Z எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான A to Z எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கு என்கிட்ட 1500 அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ இதை நான் போயெல்லாம் சொல்லலை, நேராகவே லைவாகவே எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே நான் இன்றைக்கி காமிக்கிறேன். 1500க்கான என்ன ப்ராடக்ட் வருது, அதோட என்ன நீங்கள் தொழில் பண்ண போகிறீங்க, அதுலேருந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக வித் டெமோவோட எல்லாமே பார்க்கலாம். கிச்சனுக்கு வர A to Z ஷீட் மெட்டல் அப்படிங்கிறது நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேல் பண்ணுறது எல்லாமே மேனுஃபேக்சர் தான் பண்ணுறோமா? அப்படி கிடையாது சார். அதாவது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஓகே. ப்ளஸ் ஒரு சில ப்ராடக்ட் அப்படிங்கிறது நம்ம இம்போர்ட் பண்ணியும் பண்ணுறோம். ஓகே. அது இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமருக்கு ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணலை அப்படின்னாலும் கூட அதை நான் ஒரு சில ப்ராடக்ட் ட்ரேடும் பண்ணுறேன். A to Z எல்லாத்தினாலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது இல்லையா? சார் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு டீட்டெயிலாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக டெமோலாம் பார்த்துடலாம். டெமோ வித் அதோட ப்ரைஸிங் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஓகே. இந்த வீடியோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் பிசுறு தட்டாது, யூஸ்ஃபுல் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு சாரோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்க ஷெடியூலையும் நம்ம வாங்கி தான் பண்ணுறோம். ஒவ்வொரு டெமோவாக பார்த்தலாம் சார். கண்டிப்பாக பார்த்தலாம் வாங்க.
இவ்வளோ நேரம் நம்ம ஃபேக்ட்ரி ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். இதுக்காக வந்து டெமோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் இப்போவே. ஓகே சார். பேர் ஸ்பைரல் பொட்டேட்டோ. இது நீங்கள் கடையில் வாங்குனீங்க அப்படின்னா எவ்வளோக்கு வாங்குவீங்க? எவ்வளோ சாப்பிட்றீங்களா முதல்ல நீங்கள்? சாப்பிட்ருக்கேன். எங்கெங்கெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? பீச்சில் சென்னை போகும்போது கம்பல்சரி பீச்சில் சாப்பிட்ருக்கேன். ஃபெஸ்டிவல் இடத்துலலாம் வச்சுருப்பாங்க. ஓகே. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு கிராமத்தில் 40 ரூபா வாங்கினோம். சிட்டிலலாம் 50 ரூபா 80 ரூபா ஆச்சு. நீங்கள் தான் அதோட விலையை சொல்லியிருக்கீங்க 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா அப்படின்னு. டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். இதை ஒரு 10 சேல் பண்ணால் எவ்வளோ வச்சுங்க? 500 ரூபா. 500 ரூபா. ஒரு நாளைக்கு 500 ரூபா. ஆமா. இன்டூ 30 போட்டோம்னா 5 ரூபா. அதானே நான் சொல்கிறேன். இதை வச்சு 15,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அப்படிங்கிறது நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு சின்ன விலை தான், ஒரு சின்ன காம்பேக்டான ஒரு மிஷின், அவ்வளோதான். அதை வச்சு யார் வேணாலும் இதை பண்ணலாம். ஒரு 2-3 தடவை டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அகைன் நீங்கள் சேலுக்கு கொண்டு போகலாம். அவ்வளோதான். கை களவா அடக்கமாக இருக்கிற இந்த ஒரு சின்ன இது தான். இதை வச்சு தான் ஒரு சின்ன ஒரு 2 ரூபாய் அல்லது 3 ரூபாய் இருக்கிற உருளைக்கிழங்கு நம்ம 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் வரைக்கும் சேல் பண்ண போகிறோம். சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ண போகிறோம் இது? அப்புறம் இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை நீங்களே பண்ணுங்க. இதை எடுத்து இந்த ஸ்டிக்கை எடுத்து உருளைக்கிழங்கு உள்ள விடணும். வந்து பொருளும் கொடுத்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தர போகிறாங்க. வேலை சொல்லி கொடுக்க போகிறேன். சம்பாதிக்கிறது நீங்கள் தான். அந்த நம்ம கையில் இருக்கு. ஓகே, பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறது? இந்த இடத்துல ஒரு சின்ன லிவர் இருக்குது. இதை மேலே தூக்கிட்டு இதை பின்னாடி இழுக்கணும். ஓகே, இது இந்த பக்கம் வெளியே போகிற மாதிரி வச்சிடணும் நாம. எஸ், வெளியே போகிற மாதிரி. இந்த இடத்துல சென்டர் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அவங்க ஸ்டிக் வர மாதிரி அப்படியே உருளைக்கிழங்கு உள்ளே குத்திடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கீங்களா, இது இங்கிருந்தே சுற்றிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே. அந்த இடத்துல லிவரை கொஞ்சம் மேலே தூக்கணும்னா பக்கத்தில் வந்து டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணி நிறுத்திட்டுங்க இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது அவ்வளோதான். நீங்கள் சுற்றுங்க பார்க்கலாம். ஸோ வேலைங்கிறது இது இவ்வளோ தான். இப்படி தான் பண்ணிட்டு நீங்கள் கட் ஆயிரும், வளைஞ்சிரும், நெளிஞ்சிரும், எந்த வித இதுவும் இல்லை. ரொட்டேட் பண்ணீங்கன்னா போதும். எந்த அளவுக்கு ஸ்பீடாக பண்ணுறோமோ எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்பீடாக பண்ணலாம், ஸ்லோவாக பண்ணலாம், நிறுத்தி பண்ணலாம். அவ்வளோதான், வேலை முடிச்சுது. ஓகே. இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம இழுத்துறதெல்லாம். ஆமாம். இந்த ஒன்று மட்டும் அப்படியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக அப்படியே டக்குன்னு வந்துடும். அடுத்து என்ன சார் பண்ண போகிறோம்? இது அவ்வளோதான். இது எடுத்து அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஓகே. ஃப்ரை அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃப்ரையர் இருக்குது. இது மசாலாவில் டிப் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணால் வேலை முடிஞ்சது. இது ஃப்ரைங்கிறது நம்மக்கிட்ட எலக்ட்ரிக்கல் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இல்லை எனக்கு கேஸ்ன்னா கேஸும் அவைலபிள். இல்லை எனக்கு ரெண்டுமே வேண்டாம், கடாயில் அதை போட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கடாயோட வச்சு இது பண்ணிக்கலாம். அவங்க எது யூசர் ஃப்ரெண்ட்லியோ அதை வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை பொறிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. இதோட செல்லிங் காஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன விலையே தான் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபாய். பார்ட் டைமாக 2லேருந்து ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் 6 o'clock மேலே. ஃபுல் டைமான்னு கூட இல்லை, பார்ட் டைமாக ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு 15,000 ரூபாய் அப்படிங்கிறது தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். இதுலேயே சின்ன மிஷினை கூட வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் கூட ஏர்ன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல எஸ் பிளேஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் தான் சொல்ல முடியும். உண்மையாலுமே வந்து அந்த 1500 ரூபாய்க்கு வந்து 15,000ங்கிறது ஒர்த்து. ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபாய் அவங்களுக்கு பண்ணணும்னு நினைப்பு இருந்ததுன்னா போதும். 1,500 ரூபா 2,000 ரூபாய் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வச்சிருக்கிற காசு தான். அதை கூட வச்சு நீங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. ஒவ்வொன்றா இதே மாதிரி தான் டெமோவாக பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கா பார்த்தீங்க, ஆனியனாக பார்த்தீங்க, இது எல்லாமே அப்போது அது ஒரு நம்ப முடியுமா இல்லையாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதுவாக பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா 120 வரைக்கும் கூட ஒரு கார்பரேட் கம்பெனி சேல் பண்ணுறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபா வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதுவும் 80 ரூபா வருது. இது ஆனியன் ப்ளூமை, இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80 ருபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு சேல் ஆகுது. அப்போது இப்போல்லாம் பாருங்கள், மாதம் ஈஸியாக நம்மளால் 50,000லேருந்து 1 lakh அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பண்ணணுன்னா சரியான இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேஸ்ட். இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா 1 or 2 days அப்படிங்கிறது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணி பார்த்தா அந்த டேஸ்ட் அப்படிங்கிறது சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாம் நீங்கள் ஆரம்பித்து ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டு அடுத்த நாள் அங்கே போனால் நல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு டேஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்க, குவாலிட்டியை கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் உங்களை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் கஸ்டமர் தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார். இப்போ இதில் வந்து எனக்கு கிளியராக புரிஞ்சு கம்பல்சரி ஒரு ஹியூஜ் வேல்யூ எடுக்க முடியும். நாட் அந்த பெரிய நம்பர் சொன்னால 1 lakhங்கிறது அது உங்களோட இதுதான். பட் ஒரு ஹியூஜ் நம்பரான வேல்யூ எடுக்க முடியும் எஃபர்ட் போடும்போது தாராளமாக. அப்படிங்கும்போது ஃபைனலாக இதோட நம்ம ப்ரைஸ்னால் என்னென்னு சொல்லுவோம் நம்ம. இதோட ஃபைனலாக இந்த ஒரு செட்டப் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 29,000. ஸோ இதோட பேர் என்ன? ஸ்பைரல். ஓகே. இது கட்டிங். ஓகே. இது டீப் ஃப்ரையர். ஓகே. ஆனியன் ப்ளூமை, இதெல்லாம் சேர்த்து 29,000 மட்டுமே. ஸோ ஒரு 29,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட எஃபர்ட் 29,000 முதலீடு போட்டால் வந்துடாது. கூட உங்களோட எஃபர்ட்டும்
உங்களோட டேஸ்ட்டும் கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான சாம்ராஜ்யத்தை நீங்கள் தான் சின்ன சின்னதாக பில்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எனக்கு மொத்தமாக வேண்டாம், எனக்கு தனித்தனியாக வேணும், எனக்கு கொஞ்சம் மணி தான் இருக்குது அப்படிங்கும்போது தனித்தனியாகவே ப்ரோ இப்போ ஸ்பைரல் மட்டும் வாங்குறீங்கன்னா இதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் அதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், டீப் ஃப்ரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கடாய் இருந்ததுன்னா கடாய் போட்டுக்கலாம். சரி ஓகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் மட்டும் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த ஒரு மிஷினை மட்டும் கொடுங்க அப்படின்னா இதை மட்டும் கொடுத்துருவேன். ஓகே. இல்லை அதை மட்டும் வேணும்னா அதை மட்டும் கொடுத்துருவேன். இல்லை ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்குது, நான் கார்ட்டு சொன்னேன் இல்லையா, ஆமாம். அந்த கார்ட்டு மட்டும் எனக்கு வேணும், ஆல்ரெடி நான் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் வேறு ஒரு செட்டப்பில், எனக்கு ஒரு ஃபியூச்சர் வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கார்ட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன். ஒரு சின்ன சின்னதாக நல்ல விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் ஸ்கிப் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ இன்னும் முடியல, மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல ப்ராடக்ட்ஸாக இருக்குது. சார் ஒன்றா பார்த்துடலாங்களா? அடுத்த ப்ராடக்ட் போயிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இந்தாங்க ப்ரோ, எதுக்கு டேக் பார்த்துக்க. இதை வச்சு பிஸ்னஸ் தான் ப்ரோ. அது எப்படி அப்படிங்கிறது தான், அதுக்கு தேவையான மிஷின் அப்படிங்கிறது இதுதான். எக் குல்பி, எக் சாசேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டையை வச்சு நீங்கள் 50 ரூபாயும் சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வழக்கம் போல் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நானே தான் பண்ண போகிறேன். ஆமாம், ஓகே, இதை வைங்க. இந்த மிஷின் பேர் எக் சாசேஜ். இது கேஸில் ஒர்க் ஆகுது. இதில் எலக்ட்ரிக்கல் மாடலும் இருக்குது. இதில் மொத்தம் 10 இந்த குழி மாதிரி இருக்குது, 10 பீசஸ்லையும் இருக்கலாம். 10 பீசஸ் அட் அ டைமில் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். ஓகே. எதில் நம்ம யூஸ் பண்ணலையோ அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஓகே. ஓகேங்களா? இப்போது இது வந்து நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம். சம் டைம் இந்த எக் குல்பி பாப்பப் ஆகலை அப்படின்னா அதை தனியாகவும் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ ஒரு முட்டையை உடச்சி நீங்கள் ஊற்றுக்க பார்க்கலாம். நானே உடச்சி ஊற்றிடுறதா? நீங்களே உடச்சி ஊற்றுங்க. ஓகே. நான் வந்து இந்த ஷூட் முடிஞ்சு வெளியே போகும்போது வந்து நான் ஒரு நல்ல செஃப் ஆயிடுவேனா? இப்போ ஈவினிங் டைமில் ஒரு சின்னதாக ஈஸியாக ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் எல்லாமே ஏர்ன் பண்ணுறதுக்கான இதுதான். இது பெரிய மிஷினரிஸ் அப்படிங்கிறது எல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடியது தான். ஓகே. இப்போ நம்ம எடுத்தது இதில் கலக்கி இதில் அப்படியே டிப் பண்ணுவேன். ஓகே. இதுதான் மெத்தேடு. சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டிக்கை உள்ளே போடுங்க. கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லலை, உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ நம்ம எல்லாமே வந்து எதுவுமே வெறுமனே வாயில சும்மா சொல்கிற மாதிரி இல்லை, ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காமிக்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இது எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் இன்கம், அதாவது டேஸ்ட் அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது எல்லாமே அதுதான். ஃபுட்டு நம்ம பண்ணுறோம். இப்போ மிஷினை வாங்கிட்டோம், மிஷினை வாங்கி நானும் முட்டையை உடச்சி ஊற்றினேன், 2 பேர்த்துக்கு கொடுத்தேன், எனக்கு பிஸ்னஸ் ஓடலை அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் மிஷின், அதாவது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மிஷின் கொடுக்குறேன். இதை நீங்கள் அகைன் நீங்கள் R&D பண்ணணும். என்னென்ன மாதிரிலாம் ப்ராடக்ட்டுக்கு, அதாவது கஸ்டமர் நம்ம கொடுக்க முடியும், என்னென்ன மெனூஸ் ரெடி பண்ணணும், அந்த டேஸ்ட் இன்றைக்கி சாப்பிட்டது நாளைக்கு ஒரே மாதிரி இருக்கணும், நாளானைக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ரெகுலராக எப்பவும் 365 நாளும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மெனூஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். அதை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி அந்த ஒரு டேஸ்ட் அப்படிங்கிறது கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் 200% சக்ஸஸ் மட்டும்தான். சரி, இப்போ நம்ம இதை டிப் பண்ணலாங்களா? இப்போ டிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உள்ளே இருக்குது, இவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம எப்படி இது வெளியே வரும்? நீங்கள் வெளியே எடுக்கவே வேண்டியதில்லை, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். ஓகே. நம்ம எப்படியே வெயிட் பண்ணுவோம். ஸ்பேர் எல்லாமே இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்பேர் எல்லாமே அவைலபிள். ஓகே. சார் வந்துருச்சு, வெளியே வருது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுது. அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ நாம் இதில் மேனுவலாக பண்ணுற விஷயம் வந்து நாம் அந்த ரெசிபி ரெடி பண்ணி மட்டும் உள்ள ரெசிபி ரெடி பண்ணி உள்ளே போடணும். சம்டைம் இந்த முட்டை பாப்பப் ஆகி வெளியே வராமல் இருக்கலாம். வெளியே வராமல் இருந்தது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இந்த இடுகையை வச்சு நம்ம எடுத்து கீழையும் சாய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இதை வச்சு சைடில் லைட்டாக குத்தி விட்டு க்ளீன் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். பிளேட்டில் வச்சு ஒரு கெச்சப், மைனோனைஸ் இதை வச்சு ஒரு பிளேட்டில் கொடுத்தீங்கன்னா இதோட விலை 50 ரூபா. கொடுத்துட்டு தான் இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, ரைட்ஸ். உண்மைதான் அது. அதுக்கு வந்து நாமளும் இது மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணோம்னா நம்ம கோயம்புத்தூரில் இருக்க கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் காண்டாக்ட் பண்ணால் ஒரு 10-20 ப்ராடக்ட் இருக்குது. ஒரு சின்ன வேல்யூலேருந்து எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இதோட வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக சார்? இன்னும் இருக்குது, நிறைய அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை பார்க்கலாம். காம்போவாக நம்ம வச்சுருக்கோம். இது என்னென்ன அப்படியே டீட்டெயிலாக சொல்லிடுங்க. கிராஃபல். கிராஃபல் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறது. ஆமாம், கரண்ட்டில். இது எல்லாமே எலக்ட்ரிக், இது கேஸு, இது எலக்ட்ரிக். ஓகே. இது வேஃபல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இது சாண்ட்விச் கிரில்லர். ஓகே. ஸோ அந்த ஒன்றை மட்டும் நான் போட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ன ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒன்று மட்டும் இல்லாமல் இது கூட அப்படிங்கிறது, இது சாண்ட்விச் அப்படின்னு எடுத்திங்கன்னா 150, சிக்கன்லாம் போயிட்டிங்கன்னா ஒரு 200 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. வேஃபலும் பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபீஸ்லேருந்து 150 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஓகே. நான் எக் குல்பியும் சொல்லியிருந்தேன், அதுவும் 50 ரூபாயிலிருந்து 120 ரூபா அப்படிங்கிறது விலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹாட்டாக எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். தலைமை இவ்வளோ பெருசாக இருக்கார், இவர் யார்? நான் நினைக்கிறவரா இவர் இல்லையான்னு சொல்லியிருக்கேன். இல்லை, இதுக்கு பேர் ஜூஸ் டிஸ்பென்சர் அப்படிங்கிறது. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இதை பியர் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் ஜூஸ் டிஸ்பென்சர் தான். ஓகே. இதில் நீங்கள் ஜூஸை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மக்கள் ஒரு 4 பேர் 5 பேர் வர்றாங்க அப்படின்னா ஏதோ 2-3 ஸ்நாக்ஸை வாங்கிக்கிறாங்க. இது ரோஸ் மில்க்கோ லெமன் ஜூஸோ வாட் எவர் உங்களுக்கு என்னென்ன ஜூஸ் தேவைப்படுதோ அந்த ஜூஸ் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அப்படிங்கிற ஒரு விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம். பேர் லிட்டர் 2 லிட்டர் இது 3 லிட்டர் அப்படிங்கிற கெப்பாசிட்டி. இதில் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்துடலாம். அவங்க ஒரு 1 ஹவர் எவ்வளோ நேரம் நின்று வரைக்கும் சாப்பிட்றாங்க இதாகும். ரொம்ப அந்த கூலிங் அப்படியே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். சூப்பர். க்யூப்ஸை போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இது அப்படியே டோட்டல் ஒரு செட்டப் அப்படிங்கிறது உங்களுக்கு 39,000. 39. நம்ம தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம்ல. தனித்தனியாகவும் எது வேணும்னாலும் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம். இது டோட்டல் காம்போவா அப்படிங்கிறது 39,000. இதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபுட் கார்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம கார்ட் பண்ணியும் கொடுத்துடலாம். வேர்ல்டு வைடாக வந்து பாப்கார்ன் மிஷின் குட்டி குழந்தை கூட சொல்லும். ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கும் ஜஸ்ட் இதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 250 கிராம். அந்த 1/4 கிலோ கெப்பாசிட்டி நம்ம எந்த அளவுக்கு இதிலிருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டும் சரியான இடத்துல சரியான தரத்துலையும் அதுக்கப்புறம் சரியான டேஸ்ட்லையும் கொடுத்தீங்க அப்படின்னா 200% அப்படிங்கிறது சக்ஸஸ் தான். ப்ரிப்பேர் பண்ணுறதோ குக் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஓகே. ஜஸ்ட் என்னென்ன ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம சோளத்தை போட போகிறோம், சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இதை போட்டாலே எந்த அளவுக்கு டேஸ்ட் வருது அப்படிங்கிறத நீங்களே சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தான் குக் பண்ணவும் போகிறீங்க. நான் செய்ய போகிறேன். ஆமாம். ஓகே. அதில் ஹீட்டர் ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டர்ன் அப்படிங்கிறது அங்கே ஒரு லிவர் கலக்கிக்கிட்டே இருக்கும். அந்த டர்ன் ஆன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து உள்ள லைட் வேணும் அப்படின்னா லைட் ஆன் பண்ணுறோம். லைட் ப்ளஸ் வார்மர். அது இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். எல்லாம் நம்ம கலந்து வச்சுருக்கோம். 250 சால்ட் நீட் எல்லாமே போட்டிருக்கு. லைட்டாக உள்ளேயும் பாருங்கள் ஆயில் அப்படிங்கிறது போட்டுட்டோம். ஓகே. உள்ள ஆயில் இருக்குது. ஆமாம். ஜஸ்ட்டு அப்படியே உள்ளே கொட்ட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. மேலே இருக்கிற லிவர். ஓகே. இதை நம்ம அப்படியே இது பண்ணிடுறோம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வரும்போது அதுவே நம்ம பார்த்துருக்கோம்ல நிறைய இடத்துல அது அப்படியே ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா போதும். நல்ல டேஸ்டானதான்னு தெரியல, ஆனால் பாப்கார்ன் ரெடி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,500 ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு இருக்குது. நீங்களே ஒரு தேட்டரில் போனீங்கன்னா சீஸ்ன்னு இருக்குது, சாக்லேட்ன்னு இருக்குது. ஸோ இந்த பாப்கார்னை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வெரைட்டி அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு கப்பு என்ன விலையிலிருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதை இது டிசைட் பண்ணி நம்மளோட பொருளுக்கு நம்ம விலை வச்சுக்கலாம். ஸோ சவுண்ட் கேட்குது அப்படியே உள்ள பாப்பப் ஆகிட்டு இருக்கு. எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்களா? பாருங்க. ஓகே. அதிரடியாக நடந்துட்டு இருக்குது வேலை. நம்ம எந்த பெரிய வேலையும் எதுவும் பண்ணல. நம்ம போட்டோம் ஆயில் ஊற்றணும், அவ்வளோதான். சோளத்தை போட்டோம், சால்ட்டு. ஸோ இது எப்படின்னா நான் வேணா ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பணம் சாய்க்கிற மரம்னு சொல்லுவாங்கள்ல. பட் ஆனால் இப்போ பார்த்தது எல்லாமே பணம் சம்பாதிக்கான ஒரு வாய்ப்புகள். நிச்சயமாக இருக்கிற வாய்ப்புகள் வாய்ப்புகள் அது சரியாக நாம் தான் பயன்படுத்திக்கணும். சரியான இடத்தையும் நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எந்த வேலையும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன். இந்த மிஷினை வாங்கி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட் வைஸ் எல்லாமே சரியாக முறையாக அதை நீங்கள் பண்ணணும். எஸ். நம்ம ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை நம்ம R&D பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இன்கேஸ் என்னென்ன ஸ்பேரோ இல்லை என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு முதல்ல ஆன்லைனில் சர்வீஸ், அதாவது கால்லேயே சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்ப்பேன். இல்லைனா வீடியோ கால் வருவேன். இன்கேஸ் சரி பண்ண முடியலங்கிற பட்சத்தில் என்னோடய சர்வீஸ் பர்சன் அங்கே வருவார். ஸோ அதை வந்தாலும் சரி பண்ண முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். இன்கேஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டரில் இருக்கிற காயில்லாம் போயிடுச்சுன்னா அங்கே என்னோடய சர்வீஸ் பர்சன் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அந்த டைமில் நான் மிஷினை ட்ரான்ஸ்போர்ட் பண்ண சொல்லிவிடுவேன். நான் இங்கேயே சர்வீஸ் பண்ணி நான் திரும்பவும் உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டாக இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி எடுப்போம். இதை இங்கே ஒரு லிவர் இருக்குது ப்ரோ. ஓகே. இதை எடுத்து ஃபுல் பண்ணோன்னா அவ்வளோதான். ஸோ டோட்டலாக வந்துடுச்சு. நம்ம எவ்வளோ போட்டோம்? ஒரு 1/4 கிலோ போட்டோம்டா. 1/4 கிலோ போட்டோம். அதுதான் இருக்குது. ஸோ இதில் இந்த லைட் வந்து இது ஹீட்டாகவே வச்சுருக்கோம். அதுக்காக தான் இந்த லைட். இந்த வார்மர் லைட் போட்டிங்க அப்படின்னா கீழேயும் இதை லைவாக கொடுக்கும்போது இந்த கீழே இருக்கிற பிளேட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு காயில் இருக்கும், வார்மர் காயில்னு சொல்லி. இது கீழே இருக்கிற பாப்கார்னை சூடாக வச்சுக்கிட்டு இருக்கும். சூப்பர். ஸோ நம்ம அப்படியே டேஸ்ட் பார்த்தோம். நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். நீங்களும் அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஓகே. இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பர். நாங்கள் அரைகுறைனா சொல்லணும். அரைகுறையாக செஞ்சதே வந்து எங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும்போது நீங்கள் இதுக்கான எஃபர்ட் போட்டு இதுக்கான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன ஆட் பண்ணணுமோ கொஞ்சம் நீங்கள் யோகனெல்லாம் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல எந்த ஒரு ஃபுட்டு ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அந்த யூனிக்னஸை மட்டும் தேடி இதில் போட்டிங்க அப்படின்னா போதும். இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிறது உங்களோடது இருக்கணும். அது டேஸ்ட்டாக இருக்கணும். கஸ்டமருக்கு பிடிச்சது அப்படின்னா ஸோ 200% சக்ஸஸ். அதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன்.
மக்கள் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இடையில கை கால் அல்லது ஒரு ஃபோனெல்லாம் தெரிஞ்சது காரணம் வந்து இவங்க 2 பேர் தான். நாங்கள் தான். ஸோ அதையும் மன்னிச்சிருங்க. ஸோ இன்னொன்று முக்கியமாக சொல்லலாம், ஃபர்தராக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பிஸ்னஸ் கண்டென்ட் எல்லாம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோ இந்த வீடியோ ஒரு சின்ன வேல்யூவான அமௌண்ட் வச்சுட்டு ஒரு நல்ல மணி மேக் பண்ணால் இந்த வீடியோ கம்பல்சரி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். வெறுமனே இந்த பொருளை வாங்கி வச்சுட்டு பணம் கொட்டுனா கொட்டாது. அதில் நீங்கள் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் போடணும், நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து வைக்கணும். அது மாதிரி தான் இருக்குது. இங்கே இருக்க எல்லா பொருளும் தான் 1500 வச்சு 15,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா நாம் அதுக்கான இன்புட்ஸை கொடுக்கணும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நம்ம நிறையா இந்த கொங்கு பில்டர் நம்ம நிறையா பார்த்துருக்கோம்ல, அதில் பணத்தை போட்டு இதில் பணத்தை போட்டு கடைசியாக வந்து கம்முன்னு மூலையில் தான் உட்காந்துருப்போம். அது மாதிரி இல்லாமல் உழைப்பை எதில் போட்டாலுமே ஜெயிக்கலாம். இன்னொன்று, நான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீடியோவாக எனக்கு கெரியரில் இந்த வீடியோ இருக்குன்னு அது கேரண்டியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயுமே அந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில் வேணாலும் சரி, ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இவங்க காண்டாக்ட் நம்பருக்கு பேச மறந்துருந்தாலோ வேறு என்னனாலுமே இவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. மீண்டும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிக்கிறேன், அந்த கை கால் அந்த ஃபோன் தெரிஞ்சதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம். ஸோ அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ வேறு யாரும் கிடையாது. சிஸ்டர் வந்து சேனல் நேம் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தேன் அப்படியே அங்கேயே அப்படியே ஒரு சைடு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிஸ்டர் உங்கள் நேம், உங்கள் சேனல் நேம் அப்படியே சொல்லுங்க. கனி வேர்ல்டு. ஸோ அங்கேயே அப்படியே பார்த்துருங்க. பிரதர் ரஹீம் டி. ஓகே, அப்படியே அந்த பக்கம் அப்படியே போய் அப்படியே ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எல்லாம் சிறப்பாக மறக்காம பண்ணி. ஆமாம், அதையே அப்படியே பார்த்து பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ அதுதான் மீண்டும் சொல்கிறேன், டியூரேஷன் எல்லாம் இவங்க தான். இன்னொன்று, வீடியோட டியூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸ்கிப் பண்ணிட வேணாம். அது ஏன் அப்படின்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட். நீங்கள் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிறப்பான வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.